Hi friends, welcome to என் வீடு தான் என் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டாக அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நானே மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக 1/2 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நானே குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் சுக்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். வெங்காயத்தை வந்து ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சு. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வணங்கிருச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்தோன்னே 1 ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளியை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். ரொம்ப மசிகிற அளவுக்கு வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வேக தான் வைக்க போகிறோம் மட்டனை. அதனால் தக்காளி அதிலே நல்லா வெந்துடும். சும்மா ஒரு வணக்கி விட்டுருக்குறேன். இப்போ வந்து மட்டனை சேர்த்துக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப மசிய வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் மட்டனை சேர்த்துக்கிறேன். நான் உப்பு மஞ்சள்லாம் போட்டிருக்கேன். இதிலே வந்து மட்டன் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பெரட்டிட்டு மட்டனில் வந்து ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி வச்சோம்னா அது வந்து தண்ணி ரொம்ப நின்று அதில் உள்ள சாரெலாம் வெளியில் வந்துடும். அதனால் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3/4 பக்கத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மட்டன் சுக்காவுக்கு நல்லா சுருள வேக வைக்கணும். அப்போ வந்து ரொம்ப மட்டன் வெந்திருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் வந்து நல்லா பெரட்டி எடுக்கும் போது மட்டன் வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் ஒரு 3/4 பாகத்துக்கு மட்டன் வேகட்டும். அவ்வளோதான். நான் மட்டனில் வந்து எல்லாம் சேர்த்துட்டேன். நான் குக்கருக்கு மூடி போட்டேன். இப்போ வந்து ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வேகணும், ஆனால் நல்லா கொலைய வேக வேண்டிய அவசியம் இல்லை. விசில் வந்தோடனே பார்க்கலாம். இது விசில் வரதுக்குள்ளே நம்ம மட்டன் சுக்கா மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சுக்கா மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் குக்கரில் விசில் வரதுக்குள்ளே. அதுக்கு முதல்ல நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து வாசம் வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை, லைட்டாக அப்படியே வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மசாலாவை வந்து வறுத்தாச்சு. வாசம் வர அளவுக்கு வறுத்துருக்கேன், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் வறுத்த மசாலாவை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை வந்து தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, ட்ரையாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். நம்மளோட சுக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். விசில் ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு, குழஞ்செல்லாம் போகவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. இதுதான் கரெக்டாக சுக்காவுக்கு கரெக்டான பதத்தில் மட்டன் வெந்திருக்குது. அடுத்தது தாளிச்சிக்கிட்டே என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம மட்டனை பரட்டி எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மட்டன் சுக்காவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வரமிளகாவை 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், தட்டி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவை. வரமிளகாவும் பச்சை மிளகாவும் வந்து டேஸ்ட்டுக்காக, அது எண்ணெயில் வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த மட்டன் சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா 3/4 அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து பாதி அளவு தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே நான் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும் ஒரு பாதி அளவுக்கு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிறேன். வேக வச்ச மட்டனை எடுத்து அதில் சேர்த்து
அப்படியே பெரட்டி விட்டுட்டு அந்த சூப்பை அப்படியே மேலாப்பில் கொஞ்சமாக ஊற்றி விடலாம். மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் சுக்கா பவுடரை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் உள்ள காரம் தான், இதில் உள்ள மசாலா தான் அந்த சுக்காவுக்கு நல்லா எண்ணெயில் பெரட்டி எடுக்கணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா மட்டனை சுருட பெரட்டி எடுத்துக்கலாம். மட்டனை நல்லா பெரட்டிக்கலாம். ஆனால் இன்னும் அந்த எண்ணெயில் நல்லா ட்ரை ஆகலை. இன்னும் கொஞ்சம் அந்த சூப்பெல்லாம் சொதன்னு இருக்குது. நல்லா எண்ணெயிலேயே அந்த மட்டன் ட்ரை ஆகிற அளவுக்கு பெரட்டிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். காரம்லாம் எனக்கு சரியாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அந்த எண்ணெயிலேயே பெரட்டி எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. அப்படியே எண்ணெயிலேயே பெரட்டிக்கலாம். இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ட்ரையாக இந்த கிரேவி மாதிரிலாம் வராது. இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கிரேவி மாதிரி இருக்கும். சுக்கா நல்லா ட்ரையாக ஆனால் தான் அது சுக்கானே பேர். அதனால் அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு மட்டன் எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். முன்னையே கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலை கருகுன மாதிரி போயிடும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்தோம்னா அந்த வாசனை இந்த மட்டனில் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், முன்ன மாதிரி அந்த கிரேவியே இருக்காது, நல்லா ட்ரை ஆகிடும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு மட்டன் சுக்காவுக்கு சரியான பதம். வேறு எந்த பட்டை கிராம்பு மசாலாவும் இதுக்கு இப்போ ஆட் பண்ணக்கூடாது. போட்டோம்னா அதோட டேஸ்ட்டே, அந்த சுக்காவோட டேஸ்ட்டே வராது. நம்ம அரைச்ச அந்த மசாலா மட்டும்தான், அது மட்டும் போட்டு பெரட்டினாலே சுக்காவோட ரியல் டேஸ்ட் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சுக்கா சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.